ஹாய், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஹிந்தி. இன்றைக்கி விஷாரத் உத்ராத்தில் பஞ்சவட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற டிப்பணியை பார்க்கலாம். இது வந்து 3rd டிப்பணி. ஏற்கனவே 4th டிப்பணி உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. உங்கள் கொஷின் பேப்பரில் இது 6th, அதாவது லாஸ்ட் கொஷினாக வரக்கூடியது. 3rd क्वेश्चन, पंचवटी गंडकाव्य की प्राकृतिक छटा का वर्णन कीजिए. பஞ்சவட்டி கண்டகாவியத்தினுடைய இயற்கை அழக வர்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே क्वेश्चन. फर्स्ट रोमन लेटर, पंचवटी नाम ही स्वयं प्रकृति से सरोकार रखती है. पंचवटी नाम ही स्वयं, पंचवटी அப்படிங்கிற பெயர்லயே பிரகிருதி சே, பிரகிருத்தினா இயற்கையை சார்ந்ததாகவே அமைந்திருக்கிறது இந்த பேர். பஞ்சவட்டி அப்படின்னா பாஞ்ச்னா அஞ்சு ஆலமரத்தினுடைய நிழல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்கு 5 ஆலமரத்தினுடைய நிழலில் தான் இந்த கதையே நடந்துக்கிட்டு இருக்கு ஆரம்பத்திலேருந்து. ஏன்னா அவர் அந்த நிழலில் தான் உட்காந்துக்கிட்டு, லக்ஷ்மணன் உட்காந்துக்கிட்டு அடுத்த கதையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய பேஸே. ஸோ அந்த மரத்தினுடைய நிழல் அதுதான் இங்கே இருக்கிற மெயினான விஷயமே. ஆலமரம், மொத்தம் ஒரு ஆலமரம்னாலே உங்களுக்கு நிழல் அதிகமாக இருக்கும். இதில் மொத்தம் 5 ஆலமரம் இருக்குது. 5 ஆலமரத்தினுடைய நிழலில் தான் அவங்க அந்த குட்டீரே அமைச்சிருப்பாங்க. ஸோ குட்டீர்னா குடிசை அமைஞ்சிருக்கிறதுனால அந்த பேஸே பேரே பஞ்சவட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. सेकेंड लाइन, इस खंडकाव्य की वस्तुकथा प्रकृति की गोद में गठित होती है. इस खंडकाव्य की वस्तुकथा, இந்த காவியத்தினுடைய வஸ்துகதா கதை பிரகிருதி கி கோத் மே, பிரகிருத்தினா இயற்கையினுடைய மடியில் நிகழ்கிறதாக அமைந்திருக்கிறது. प्रकृति के सुरम्य वर्ण से कथा प्रारंभ होती है. இயற்கையுடைய சுரம்யனா மிகவும் ரம்யமான வர்ணனையில கதை பிராரம்ப होती है, கதை ஆரம்பிக்குது. चारू चंद्र की चंचल किरणों केल रही तीन जल तल में स्वच्छ चांदनी बिछी हुई है अवनी और अंबर तल में. चारू चंद्र की चंचल, ரொம்ப ரம்யமான. சாரு சந்திரகி சஞ்சல் அப்படின்னா ஒரு சந்திரனுடைய அலைப்பாயிர ஒளிக்கதிர்கள் கிரணம்னா ஒளிக்கதிர்கள். கேல் ரஹித்தின் விளையாடி கொண்டிருக்கிறது. எங்கே விளையாடுது அப்படின்னா ஜல் தல்மே, அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்தங்கரையில் அந்த நில ஒளி விளையாடிக்கிட்டு இருக்கான். சச்ச சாந்தனி பிச்சி ஹுயிகை, ஸ்வச்ச அப்படின்னா தூய்மையான நில ஒளி அப்படின்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான். எங்கன்னா பூமியிலையும் வானத்திலையும் ஆகாயத்திலையும் அழகாக பரவி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய எக்ஸ்பிளனேஷன். सेकेंड पैरा, कविवर गुप्त जी ने इस खंडकाव्य में प्रकृति का सचिव वर्णन किया है. कविवर गुप्त जी इन खंडकाव्यों में, இந்த காவியத்தில் பிரகிருதி கா சச்சிவ் வர்ணன், இயற்கையை உயிரோட்டத்துடன் வர்ணித்து இருக்கிறார். योन कहना उचित होगा कि इसमें लक्ष्मण शूर्पणखा और राम सीता के साथ कवि ने प्रकृति के को भी एक पात्र के रूप में अवतरित किया है. அவர் இந்த கதையில் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, லக்ஷ்மண் சூர்பனகா மற்றும் ராம் சீத்தை இவங்களோட சேர்ந்து இந்த இயற்கையும் கூட ஒரு பாத்திரமாக அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைன், हाँ यहाँ प्रकृति मानवों के समान व्यवहार करती है. இங்கே எந்த அளவுக்கு மனிதர்கள் நடந்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த இயற்கையும் ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னு இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. धरती अपनी हरित तृणों की नोकों से फुल्क प्रकट करती है. थरू भी मंद पवन के झोंकों से जीम रहे हैं. गोदावरी नदी का ताल दे रहा है और पत्ते नाच रहे हैं. धरती अपने
இந்த பூமியில் இருக்கிற த்ருனோன் கி நோக்கோன் அப்படின்னா வந்து புல்லுடனுடைய நுனியில் புல்கு பிரகட் கத்திகை அப்படின்னா வந்து பனித்துளிகள் வந்து அந்த புல் நுனி மேலே இருக்குது. தருபி மந்த் பவன் கே, தரு அப்படின்னா மரம், மரம் வந்து அழகான அந்த தென்றலை வீசுகிறது. அந்த வீசுறத பார்த்து இந்த புல்லுலாம் வந்து சந்தோஷம் அடையுதான். கோதாவரி நதி கத்தால் தேர் ஆகை, அங்கே பக்கத்தில் இருக்கிற கோதாவரி நதி வந்து இந்த காற்று அசைறதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த நதி ஓடுறது வந்து ஒரு நல்ல மியூசிக் மாதிரி இருக்கான். அவர் பத்தே நாச் ரஹே, இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்க மரங்களுடைய இலைகள் வந்து நாச்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஐசே ரமணீய ஸ்தான் பர் விசித்திர पशु पक्षी दोपहरी बिथाने आते हैं. இது மாதிரியான அழகான இடத்துல அங்கே இருக்கிற விசித்திரமான விதவிதமான பசு பக்ஷி அனிமல்ஸும் பேர்ட்ஸும் தோபஹரி பித்தானே ஆத்தே ஹே, அந்த தோபஹரினா மதிய நேரத்தை கழிக்கிறதுக்காக அங்கே வருது. ஏன் அப்படின்னா வந்து மதிய நேரம் வந்து எல்லா இடத்துலையும் ஹாட்டாக இருக்கும். இந்த பஞ்சவடி அப்படிங்கிறதுனால அந்த நிழலை தேடி எல்லாமே அந்த இடத்துக்கு வருது. பாபி உன்கோ போஜன் தேத்தி ஹை, பாபினா இங்கே வந்து சீதை வந்து அது அங்கே இருக்கிற பேர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பேர்ட்ஸுக்கு மற்ற அனிமல்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபீட் பண்ணுறாங்களாம். பஞ்சவட்டி சாயா கஹரிஹை, அந்த அந்த மரத்தினுடைய நிழல் வந்து கஹரி அப்படின்னா ரொம்ப ஆழமான நிழலாக இருக்கிறது. ஆழமான நிழல்னா இப்போ ஒரு மரத்துடைய நிழலாக இருக்கும்போது ஒரு ஆலமரத்துடைய நிழலே நமக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். அடர்த்தியான ஆழமாக இருக்கும், அடர்த்தியான நிழலாக இருக்கும். அது இப்போ 5 மரத்தினுடைய நிழலாக இருக்கும்போது அது ரொம்ப குளிர்ச்சி நிறைந்த இடமா இருக்கும். அப்படிங்கிறதுனால அனிமல்ஸ் எல்லாம் வந்து வெயிலோடைய தாக்கம் தாங்காமல் இந்த மாதிரி நிழலுக்கு வருது. ஹிஸ் பிரக்ருதி நிகேதன் மே முனியோன் கா சத்சங் மில்தா ஹை, இந்த இயற்கையின் இருப்பிடம், நிகேதன்னா இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம். இந்த இயற்கையின் இருப்பிடத்தில் வந்து முனியோன்கா சத்சங், முனிவர்களுடைய அவங்களுடைய நல்ல சொற்பொழிவுகள்லாம் நமக்கு இந்த இடத்துல இருந்து கிடைக்குது. शुभ सिद्धांत वाक्य पढ़ते हैं. शुक सारी भी आश्रम के इतना ही नहीं परिसर इतना पावन है कि शुभ सिद्धांत वाक्य पढ़ते हैं. அங்கே இருக்க சித்தாந்த வார்த்தைகளை மட்டுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எதெல்லாம் சொல்லுது அப்படின்னா ஷுக் ஷாரிபி, அங்கே இருக்கிற கிளிகள் மைனாக்கள் மற்ற பறவைகள் எல்லாமே வந்து அந்த பஞ்சவட்டி அந்த இடத்த சுற்றி அதாவது நல்ல விஷயங்களே பரவி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த லைனை கொடுத்துருக்காங்க. நல்ல வார்த்தைகளுமே மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த ஆசிரமத்தை சுற்றி இருக்கிற எல்லா பறவைகளுமே வந்து நல்ல வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கு. இத்னா ஹி நஹின், அது மட்டுமன்றி பரிசர் இத்னா பாவன் ஹேக்கி, அங்கே இருக்கிற வளாகமே எப்படி ரொம்ப புனிதமாக இருக்கிறது. அந்த புனிதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. சின்ஹ ஹவுர் மிருஹ் ஏக் காட் பர் பானி பித்தி ஹை. சின்ஹனா சிங்கம், மிருஹ் அப்படின்னா வந்து மான். சிங்கமும் மானும் ஒரே காட் அப்படின்னா வந்து ஒரே நீர்நிலையில் வந்து தண்ணி குடிக்குதான். சிங்கமுடைய இறை தான் வந்து மான். அதை பார்த்த உடனே அதை அடித்து சாப்பிடணும்னு மட்டுமே தோணுமே தவிர அதை குடிக்கும்போது நம்ம தண்ணி குடிக்கணும், அதை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும்னு என்றைக்குமே வந்து ஒரு சிங்கத்துக்கோ புலிக்கோ எந்த ஒரு வேட்டையாடுற அனிமல்ஸ்க்கோ வந்து தோணாது. ஆனால் இந்த வளாகத்தில் வந்து எல்லாமே வந்து எந்த ஒரு எதிரி அந்த பாதிப்பு எதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து அரவணைச்சு போகிற மாதிரியான ஒரு கேரக்டரில் வந்து இங்கே இருக்குது. எல்லாமே அன்பை மட்டுமே பேஸ் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. लास्ट पैरा, सीता मूर्तिमती उषासी प्रकट होती है. சீதை வந்து உஷாசி அப்படின்னா வந்து அதிகாலை அப்படின்னு அர்த்தம். அந்த அதிகாலையில் என்ன ஒரு அழகாக இருக்குமோ அந்த ஒரு அழகாகவே இங்கே வந்து சீதை வந்து திகழ்கிறாள். जिन्हें देख रमणी पद्मिनी के सामने कुमुदिनी सी दब जाती है. சீதை வந்து எப்படி இருக்கா அப்படின்னா பத்மினி கே சாமனே, ஒரு தாமரை மலருக்கு முன்னாடி குமுதினி சி, ஒரு அல்லி பூ வந்து எப்படி சுருங்கி இருக்குமோ
அதை தாமரை மலரும் போது அள்ளி சுருங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் सीधे இருக்கா. ஏன் அப்படி இருக்கா அப்படின்னா तो और शूर्पणखा जब भयानक रूप लेती है वहाँ भी प्रकृति के उपमानों की भरमार है. அது மட்டும் இல்லாமல் ஷூர்பனகா வந்து அந்த அவளுடைய பயப்படக்கூடிய ஒரு அரக்கியோடைய உருவத்தை காட்டும் போதும் கூட வஹாம்பி அங்கேயும் பிரகிருத்திக்கே உப்மானோன் இயற்கையினுடைய உபமைகள் வந்து இங்கே நிறைந்திருக்கிறது. सचमुच पंचवटी के प्रकृति वर्णन में गुप्ता जी ने कमाल किया है. உண்மையாகவே பஞ்சவட்டி அப்படிங்கிற இந்த கதையில் வந்து பிரகிருதி வர்ணன்மேன் இயற்கையை வர்ணிக்கிறதுல குப்தஜிக்கே கமால் கியா ஹை. குப்தஜி ஒரு அற்புதத்தையே நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.